சுய சேவை சலவை இயந்திரத்தில் கார் கம்பளத்தை காய வைத்த ஆடவர்கள் வைரலாகும் வீடியோ. துரந்தர் 20 ஆண்டுகளில் பாகிஸ்தானில் திருட்டுத்தனமாக அதிகம் பதிவிறக்கப்பட்ட பாலிவுட் படம். பெண் போலீசின் காதல் சர்ச்சையால் போலீஸ் நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு, ஒரு போலீஸ்காரர் உயிரிழப்பு. ஜோஹர் கங்கர்புலாய் முருகன் கோவில் இடிப்பு, ரவீன்குமார் கடும் கண்டனம். தஸ்லியின் 21ஆம் ஆண்டு விழா புதிய பரிணாமத்தின் தொடக்கம். தேசிய முன்னணியில் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து மஇக ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க தவறும் பட்சத்தில் தேசிய முன்னணியே அது குறித்து இறுதி முடிவு எடுக்க வேண்டி வரும். அக்கூட்டணியின் தலைவரும் துணை பிரதமருமான டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜாயிட் அமடி இவ்வாறு எச்சரித்துள்ளார். கட்சியின் எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை பொது பேரவையே கட்சி தலைமைக்கு கொடுத்த பிறகும் அவர்களால் முடிவெடுக்க முடியவில்லை என்றால் நாங்களே முடிவெடுக்கிறோம் என அவர் கூறியிருக்கின்றார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் இணைவது தொடர்பில் மஇக தலைமைத்துவம் கையெழுத்திட்டதாக கூறப்படும் விண்ணப்ப கடிதம் ஒன்று உலா வருகிறது. இது தேசிய முன்னணிக்கான மஇகவின் விசுவாசம் குறித்த கேள்வியை எழுப்புவதாக கூறிய ஜயீத், இங்கொன்றும் அங்கொன்றுமாக கால் வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய முடியாது. இங்கு இருப்பதா இல்லையா என்பதை அந்த கட்சி விரைந்து முடிவெடுக்க வேண்டும். ஒரு நிச்சயமற்ற சூழலை தொடர முடியாது என அவர் கூறினார். இது மலேசிய சீனர் சங்கமான மாசிசாவுக்கும் பொருந்தும். இதனிடையே அம்னோவுடன் அவ்விரு கட்சிகளுமே 70 ஆண்டு கால பந்தத்தை கொண்டுள்ளன என்பதை ஜயீத் நினைவுறுத்தினார். தேசிய முன்னணியிலிருந்து விலகி பரிகாத்தான் நேஷனலில் மஇக இணைய வேண்டும் என கடந்த மாதம் பொது பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரத்தை தேசிய தலைவருக்கும் மத்திய செயலவைக்கும் பேராளர்கள் வழங்கியிருந்தனர். இந்நிலையில் விரைவிலேயே மஇக மத்திய செயலவை இறுதி முடிவை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஜோஹர் பாரு கங்கர்புலாயில் உள்ள மலையாளம் முருகப்பெருமான் ஆலயம் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி இடிக்கப்பட்டது குறித்து ஒற்றுமை, பாரம்பரியம் மற்றும் கலாச்சார துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கையை கூலாய் உத்தரா நகராண்மை கழகம் மேற்கொண்டது. பொது விடுமுறை நாளில் நடந்த இந்த இடிப்பு உள்ளூர் இந்திய சமூகத்தில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாநில இந்திய விவகாரங்களுக்கு பொறுப்பான தம்மிடம் கூட இது பற்றி முன்கூட்டியே கலந்து பேசாதது குறித்து ரவீன் பெருத்த ஏமாற்றம் தெரிவித்துள்ளார். ஆலயத்தில் உள்ள தெய்வ சிலைகள் முறையான சடங்குகளுடன் மாற்றப்படாமல் இடிக்கப்பட்டதை தவறான செயலாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன் குலுவாங் மற்றும் கம்பாஸ் பகுதிகளில் கோவில்கள் இடிக்கப்பட்ட போது தெய்வ சிலைகள் சமய சடங்குகளுடன் மாற்றப்பட்டு உள்ளூர் மக்களின் ஆலோசனை பெறப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தை ஆட்சிக்குழு கூட்டத்தில் எழுப்பியிருப்பதாக குறிப்பிட்ட ரவீன், இனி எந்த கோவிலோ வழிபாட்டு இடமோ இடிக்கப்படும் போது முன்கூட்டியே ஆலோசனை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். நகராண்மை கழகத்தினர் அவசரமாகவும் பள்ளின மத உணர்வுகளை புறக்கணிக்கும் விதமாக செயல்படக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள்.
எதிர்வரும் சனிக்கிழமை டிசம்பர் 27 புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கமே தளபதி திருவிழாவால் களை கட்டவிருக்கின்றது. அரசியலில் நுழைந்துள்ள நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகரின் இசை வெளியீட்டு விழா, கலை நிகழ்ச்சி மற்றும் உணவு திருவிழா என முப்பெரும் விழாவாக இது அமைய உள்ளது. இப்படி ஒரு பிரம்மாண்ட விழாவில் விற்பனை மற்றும் பிராண்டிங் செய்யும் மிகப்பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உணவு விழாவுக்கான விற்பனை கூடார அமைப்பு உணவு மற்றும் பானங்களின் அதிகாரப்பூர்வ பங்காளி நிறுவனமான கலர்ஸ் ஆஃப் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. சனிக்கிழமை புக்கிட் ஜாலில் 80,000 முதல் 1,00,000 பேர் வரை திரள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவும் பானங்களும் தேவைப்படுகின்றன. அதே சமயம் தங்களின் பொருட்களை விற்பனை செய்யவும் ஒரே இடத்தில் வைத்து பிரபலப்படுத்தவும் வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்பாக இது அமைகிறது. எனவே ஆர்வமுள்ள விற்பனையாளர்கள் இந்த வாய்ப்பினை தவறவிடக்கூடாது. தங்களை தொடர்பு கொள்ளுமாறு கலர்ஸ் ஆஃப் இந்தியா தலைவர் சத்யா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியர்கள் மட்டுமின்றி மலாய்க்காரர் விற்பனையாளர்களும் அதிகளவில் இணைந்திருக்கும் நிலையில் மிகப்பெரிய உணவு திருவிழாவாக இது அமையவிருக்கிறது. ஆர்வமுள்ள விற்பனையாளர்கள் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களை தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய மருத்துவத்தையும் நவீன அறிவியலையும் ஒருங்கிணைத்து ஆரோக்கியத்திற்கு புதிய மாற்றாக விளங்கி வரும் முன்னணி சுகாதார நிறுவனமான தஸ்லி தனது 21வது ஆண்டு விழாவை ரிசார்ட்டில் மிகச் சிறப்பாக கொண்டாடியது. இந்த உயர்தர நிகழ்வில் சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். தஸ்லி மலேசியாவின் தலைமை நிர்வாகி டாக்டர் ரவி 21 ஆண்டுகளாக நிறுவனம் உருவாக்கிய நம்பிக்கை, நிலையான வளர்ச்சி மற்றும் பயனர்களின் ஆதரவுக்கு நன்றி கூறினார். ஆரோக்கிய ஆலோசகர் டாக்டர் கவிதா தஸ்லியின் மூலிகை பொருட்கள் மற்றும் இந்தியாவில் வெற்றிகரமாக நிறைவு செய்த மருத்துவ சோதனைகள் குறித்து விளக்கினார். தவிர ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவில் வெற்றிகரமாக செயல்பட்ட ஸ்டெம் செல் திட்டம் தற்போது மலேசிய சந்தையிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நிகழ்வில் அறிவிக்கப்பட்டது. தஸ்லியின் புதிய பரிணாம பயணத்தின் தொடக்கமாக அமைந்த இந்நிகழ்வில் தஸ்லி மலேசியா ஆலோசகரும் மக்கள் சமூக நல தொண்டுகளை புரிந்து வருபவருமான டத்தோஸ்ரீ மைக்கேல் சாங், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், விநியோகம் மற்றும் வணிகத் துறைகளின் முன்னணி பிரதிநிதிகள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட பல முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பு செய்தனர். இசை நிகழ்ச்சி மற்றும் இரவு விருந்தோடு கொண்டாட்டம் நிறைவடைந்தது. சைபர்ஜியா யூனிவர்சிட்டியின் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் நடை அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது. சுயசேவை சலவை கடையில் கார் கம்பளத்தை 2 ஆடவர்கள் காய வைத்த சம்பவம் வைரலாகியுள்ளது. பெரிய கம்பளத்தை மடக்கி 14 கிலோ எடை துணிகளை காய வைக்கும் இயந்திரத்தினுள் இருவரும் புகுத்த முயற்சிப்பது CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. அவர்களில் ஒருவர் பின்னர் பலங்கொண்டு கம்பளத்தை வெளியில் பிடித்து இழுக்கிறார். இதனால் அவ்வியந்திரம் சற்று சேதமடைந்ததாக தெரிகிறது. இச்சம்பவம் எங்கே எப்போது நடந்தது என்ற தகவல்கள் இல்லை என்றாலும் வீடியோவை பார்த்த வலைத்தளவாசிகள் அவ்விரு ஆடவர்களின் செயலை கடுமையாக கண்டித்தனர். பார்த்தால் பக்குவமடைந்த ஆண்கள் போல் இருக்கிறது, ஆனால் செயலில் அது தெரியவில்லையே என பலரும் சாடியுள்ளனர். கார் கம்பளத்தை வெளியில் வெயிலில் காய வைக்க சோம்பல் படும் இவர்களின் பொறுப்பற்ற செயலால் சலவை கடை உரிமையாளருக்குத்தான் நட்டம் என்றும் எக்காரணம் கொண்டும் இதை ஏற்க முடியாது என்றும் பலரும் கொந்தளித்து வருகின்றனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.
இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண் போலீஸ் கான்ஸ்டபிளுடன் ஏற்பட்ட தனிப்பட்ட உறவுகள் காரணமாக ஒரு போலீஸ் நிலையத்தில் அதிகாரிகளுக்குள் மோதல் ஏற்பட்டு அது வன்முறையில் முடிந்ததாக பரபரப்பு புகார் எழுந்துள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த பெண் அந்த போலீஸ் நிலையத்தில் இருக்கும் அனைத்து அதிகாரிகளுடனும் கள்ள உறவு வைத்திருந்தாராம். இது வெளிச்சத்துக்கு வரவே அவர்களுக்குள் சண்டை மூண்டு துப்பாக்கிச்சூடு வரை போயிருக்கிறது. அதில் ஒரு போலீஸ்காரர் உயிரிழந்ததாகவும் சமூக ஊடகங்களில் தகவல் பரவி வருகிறது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது உண்மைதானா என்பதை கண்டறிய அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் சரிபார்க்கப்படாத தகவல்களை நம்புவதோ அல்லது பரப்புவதோ கூடாது என்று பொதுமக்களை போலீசார் எச்சரித்துள்ளனர். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். ரன்வீர் சிங் மற்றும் அக்ஷய் கண்ணா நடிப்பில் வெளியான பாலிவுட் திரைப்படமான துரந்தர் எல்லை தாண்டி பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆனால் திரையரங்க வசூலுக்காக மட்டுமல்ல, மாறாக இதுவரை இல்லாத அளவிலான இணைய திருட்டு பதிவுகளுக்காகவும் இந்த படம் பேச்சுப் பொருளாகியுள்ளது. சர்ச்சைக்குரிய காட்சிகள் மற்றும் கதைக்களத்தை கொண்டிருப்பதால் பாகிஸ்தானில் அதிகாரப்பூர்வமாக தடை செய்யப்பட்டிருந்தாலும் கடந்த 2 வாரங்களில் மட்டும் துரந்தர் படம் 1.8 மில்லியனுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத பதிவிறக்கங்களை பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் பாகிஸ்தானில் கடந்த 20 ஆண்டுகளில் திருட்டுத்தனமாக அதிகம் பதிவிறக்கப்பட்ட இந்தி திரைப்படமாக இது மாறியுள்ளது. திரையரங்க வெளியீடு இல்லாததால் அந்நாட்டு சினிமா ரசிகர்கள் VPN மற்றும் சட்டவிரோத இணையதளங்கள் மூலம் படத்தை பார்த்ததாக கூறப்படுகிறது. இது படத்திற்கு பெரும் வரவேற்பை காட்டினாலும் தயாரிப்பாளர்களுக்கு கணிசமான வருவாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றாலும் இணைய திருட்டு சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் துரந்தர் படத்தின் உலகளாவிய வசூல் பாதிக்கப்படவில்லை என்பதே ஆச்சரியமாகும். இந்த படம் இந்தியாவில் மட்டும் 500 கோடி ரூபாயையும் வெளிநாடுகளில் 140 கோடி ரூபாயையும் கடந்து அண்மைய காலங்களில் அமோக வசூலை குவித்த பாலிவுட் திரைப்படங்களின் வரிசையில் இடம் பிடித்துள்ளது.